அஞ்சலக முகவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஊக்கத்தொகையை தடை செய்யும் ஷியாமலா கோபிநாத் கமிஷன் பரிந்துரையை எதிர்த்து 1000க்கும் மேற்பட்ட அஞ்சலக முகவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக அஞ்சலக சிறுசேமிப்பு முகவர்களுக்கு கடந்த 40 ஆண்டுகளாக மாநில அரசால் வழங்கப்பட்டு வந்த 1% ஊக்கத்தொகையையும் அஞ்சலக சிறுசேமிப்பு மகளிர் முகவர்களால் 5 ஆண்டு தொடர் வைப்பு தொகைக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்டு வந்த 4% கமிஷனும் மாநில அரசால் வழங்கப்பட்டு வந்த 2% ஊக்கத்தொகையையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற ரிசர்வ் வங்கியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் ஷியாமலா கோபிநாத் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி பரிந்துரை செய்தது. இதனால் கடந்த 4 மாதங்களாக ஊக்கத்தொகை வழங்கப்படாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் ஷியாமலா கோபிநாத் பரிந்துரையை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி அஞ்சலக சிறுசேமிப்பு முகவர்கள் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு கமிஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்சென்டிவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப கமிஷனையும் குறைக்கும்படியாகவும் இன்சென்டிவை நிறுத்தும்படியாகவும் ஷியாமலா கோபிநாத்துடைய பரிந்துரையின்படி அரசாங்கம் முடிவு எடுத்திருக்கு. இதை நாங்க கடுமையா ஆட்சேபிக்கிறோம். வேற எந்த வேலைக்கும் எங்களால போகவும் முடியாது. இதே வருமானமா முழு குடும்பத்தையும் நடத்துறதுக்கு வருமானமாகவும் வாழ்வாதாரமும் இருக்கிற இந்த கமிஷன் இன்சென்டிவும் அரசாங்கம் கை வைக்காம எங்களுடைய குடும்பத்தை தயவு செய்து காப்பாற்றும்படியா நாங்க ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த அஞ்சலக சிறுசேமிப்பு முகவர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்.